நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ஹேர் வாஷ். நமக்கு வந்து வீக்லி ட்வைஸ் இல்லை ட்ரைஸ் அட்லீஸ்ட் வந்து ஹேர் வாஷ் வந்து கண்டிப்பாக பண்ணணும். நம்ம ஹேர் வாஷ்க்கு முன்னாடி ஆயில் தேய்ச்சி குளிக்கிறது அண்ட் வந்து எக் அப்ளை பண்ணிட்டு குளிக்கிறது, கர்ட் அப்ளை பண்ணிட்டு குளிச்சா அதெல்லாம் ஒரு ½ வச்சுட்டு அதுக்கப்புறம் ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணோம்னா அதுவுமே வந்து நம்ம ஹேர் க்ரோத் வந்து ரொம்பவே நல்லாது. தென் பார்த்தோம்னா ஹைட்ரேஷன். நமக்கு நிறைய வந்து தண்ணி குடிக்கணும். அதுதான் வந்து மெயின் வந்து ஹேர் க்ரோத் வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்கே. நிறைய பேர் வந்து ப்ளோ ட்ரையர் யூஸ் பண்ணுவாங்க ஹேர் ட்ரை பண்றதுக்கு. அது வந்து நம்ம வந்து தூரமா வச்சு யூஸ் பண்ணா நமக்கு எந்த ப்ராப்ளமே இல்லை. கிட்ட வச்சு யூஸ் பண்ணோம்னா அந்த ஹீட்னால ஹேர் ஃபாலிகல்ஸ் வந்து ரொம்பவே வந்து டேமேஜ் ஆகும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஹேர் ஃபால் எதெல்லாம் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து மோஸ்ட்லி ஹார்மோனல் கண்டிஷன்ஸ், அதாவது பிசிஓடி, தைராய்டு ப்ராப்ளம் இருந்தா ஹேர் ஃபால் வந்து கண்டிப்பா இருக்கும். ஸோ அது வந்து நம்ம ரெக்டிஃபை பண்ணணும் மெடிசன்ஸ் எடுத்து. ஸோ அதை பார்த்தோம்னா நீங்க நியர்பை ஹோமியோபதி டாக்டர் அப்ரோச் பண்ணி அதுக்கு நீங்க மெடிசன்ஸ் எடுத்தீங்கன்னாவே ஹேர் ஃபால் வந்து ஸ்டாப் ஆயிடும். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா அங்கங்க பேட்சா வந்து ஹேர் லாஸ் இருக்கும். அது வந்து அலோபேஷியா ஏரியேட்டா சொல்லுவாங்க. அதுக்கு வந்து ஹோமியோபதியில நல்ல மெடிசன்ஸ் இருக்கு. நீங்க மெடிசன் எடுக்க ஆரம்பிச்சீங்கன்னாவே அந்த பேட்ச்ல வந்து ஹேர் க்ரோத் ஆகி அது வந்து ஃபில் ஆயிடும். நெக்ஸ்ட் காமன் கண்டிஷன்ஸ் பார்த்தோம்னா டேண்ட்ரஃப். டேண்ட்ரஃப்ல வந்து 2 வெரைட்டி இருக்கு. ஒன்னு வந்து ட்ரை டேண்ட்ரஃப், அதாவது இப்படி நம்ம பண்ணாவே பவுடரியா வந்து கொட்டும், அது வந்து ட்ரை டேண்ட்ரஃப். இன்னொன்னு பார்த்தோம்னா ஆயிலி டேண்ட்ரஃப், அது வந்து செபோரிக் டெர்மடைட்டிஸ்வாங்க. அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு நிறைய ஸ்கேல்ப்ல இச்சிங் இருக்கும். நம்ம ஸ்கிராச் பண்ணோம்னா ஒரு மாதிரி டர்ட்டி ஸ்டஃப் வந்து நெயில்ஸ்ல வந்து பதியும். அதுதான் வந்து ஆயிலி டேண்ட்ரஃப். அதுக்குமே நம்ம ஹோமியோபதியில வந்து நல்ல மெடிசன்ஸ் இருக்கு. அப்புறம் பார்த்தோம்னா போஸ்ட் ஃபீவர், அதாவது டெங்கு, டைஃபாய்டு வந்ததுக்கு அப்புறம் நிறைய ஈவன் வைரல் ஃபீவருக்கு அப்புறமே பார்த்தோம்னா ஹேர் ஃபால்ஸ் வந்து நிறைய பேஷண்ட்ஸ் வருவாங்க. ஸோ அவங்களுக்குமே வந்து ஹோமியோபதியில நல்ல மெடிசன்ஸ் இருக்கு. தென் பார்த்தோம்னா போஸ்ட் பார்ட்டம், ஆஃப்டர் டெலிவரியுமே வந்து ஹேர் ஃபால்ஸ் இருக்கும். ஸோ அதுக்குமே வந்து நம்ம ஹோமியோபதியில வந்து நல்ல மெடிசன்ஸ் இருக்கு. இது எல்லாத்துக்கும் மேல நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சினால தான் நமக்கு வந்து இப்போ காமனா ஹேர் ஃபால் இருக்கிறதே. ஸோ நீங்க மெயின் அயன் அண்ட் ப்ரோட்டீன் ரிச் ஃபுட் கான்சென்ட்ரேட் பண்ணாவே வந்து ஹேர் ஃபாலை வந்து ஸ்டாப் பண்ணிடலாம். தேங்க்யூ.